இது நிறைய பேருக்கு தசமகா காளிகளை பற்றி பெரிதாக தெரிவது இல்லை. ஏன்னா இது தாந்திரிக முறையில் ரகசிய உபாசனா முறையில் இருக்கிறதுனால நம்மில் பலருக்கு தெரியாத விஷயங்களும் அந்த தேவியை தரிசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய ஞானமும் பெருகுது அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நாம் பரம்பரை பொக்கிஷம் இவங்கள் இல்லாமல் ஒரு ஜோதிர்லிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. சிவபெருமான் தன்னை ஜோதி ரூபமாக வெளிப்படுத்திய இடங்கள் 12 ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுக்கான இடங்களும் இங்கே இருக்குது. இதற்கான அனைத்து குறிப்புகளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குது என்ன விசேஷம்னு போட்டிருக்கும். இருந்தாலும் நம்முடைய சிவபுராணம் ஒரு ஜோதிர்லிங்கத்தை அஸ்ஸாமில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போது அஸ்ஸாமில் காட்டில் ஒரு வனத்தில் ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதை தான் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணம் சொல்லுது. அந்த ஜோதிர்லிங்க தரிசனமும் நாம் போவோம். அந்த ஜோதிர்லிங்கம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பக்தனை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியதாக புராணம் சொல்லுது. அதை நம்முடைய சிவபுராணம் மிக அற்புதமாக சொல்லுது.